viewers, welcome to Preeti வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தான். ஏன்னா வாழைப்பழம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படிங்கறதுனால நம்ம யாருமே அதை மதிக்கிறதே கிடையாது. வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்டா அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமா நம்ம சாப்பிட முடியாத மாதிரி வந்து அந்த ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டாலே நம்ம வயிறு வந்து ஃபுல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டா வந்து அதிகமான ஃபேட் அப்படின்றாங்க. வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நல்ல ஃபேட் தான் இருக்கு. அதனால வந்து அது ஒரு ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படிங்கறதுனால வந்து நீங்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வாழைப்பழம் சாப்பிட்டா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழைப்பழத்தை நீங்க உங்க லைஃப்ல சேர்த்துக்காங்க. ஓகே, இன்னைக்கு இங்க வந்து சமைக்க போற அந்த கில்லாடி யாருன்னு இப்ப பாத்துடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க எங்க வியூவர்ஸ்க்கு. உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. என் பேர் கஸ்தூரி. சரி, நான் டிஃபன் கடை போட்டிருக்கேன். அப்போ சமைக்கிறது தான் உங்களோட மெயின் ப்ரொஃபஷனே. ஆமா, அதனால சமையலை பத்தி உங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாது. சரி, எத்தனை வருஷமா அதாவது உங்க ப்ரொஃபஷனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமா என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி உங்க டிஃபன் கடையில? ஆப்பம், சாம்பார், சட்னி, இட்லி, முட்டை தோசை எல்லாம் செய்யும். நான்வெஜ்லாம் கேட்டா செஞ்சு தருவேன். ஓ, கேட்டா ஆன் ஆர்டர் அப்படிதானே? ஆர்டர் பண்ணா செஞ்சு தருவீங்க. சரி, நான்வெஜ்ல உங்க ஸ்பெஷல் ஐட்டம் என்ன? எல்லாமே செய்வேன். எல்லாமே. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? கருவாட்டு குழம்பு செய்வேன். கருவாட்டு குழம்பு, இது உங்களோட ஸ்பெஷல்னு வச்சுக்கலாமா? ஆமா. ஓகே, கருவாட்டு குழம்புக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க. கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, புளி, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஓகே, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. கத்திரிக்காய் வந்து நீல கத்திரிக்காய். கருவாடு, வஞ்சர கருவாடு. அத கருவாடு பொறுத்த வரைக்கும் எது வேணா யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு வஞ்சரம் தான் யூஸ் பண்ணுமா? கருவாட்டு குழம்புக்கு சூப்பரா இருக்குது, நல்ல இன்பமா இருக்குது. வஞ்சர கருவாடு தான் நல்ல இன்பமா இருக்கிறதா. அதாவது நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா? நீங்க சமைச்சு நீங்களே சாப்பிட்டுருக்கீங்களா? நான் எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். சரி, மத்தவங்க சமைச்சதுல உங்களுக்கு பிடிச்சது யாரு? உங்களுக்கு யார் சமைச்சு கொடுத்துருக்காங்க? எங்க அம்மா தான் சமைச்சு. அம்மா தான். ஓகே, சோ உங்களுக்கு சமையல் கத்து கொடுத்தது உங்க அம்மா தானா? ஓகே, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கேஸ் பற்ற வைக்கணும். கேஸை பற்ற வைக்கணும். ஓகே, பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பாத்திரத்தை எடுத்து வைக்கணும். இதோ இதை எடுத்து வைக்கணுமா? அடுத்து என்ன பண்ணணும்? இருங்க, காயட்டும். காஞ்ச உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடணும். அதை கருவாடை ஊற்ற போகிறோம். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? போதும். தண்ணி இதை ஊற்றிட்டு அப்புறம் பாத்திரம் வச்சு எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கி, காயெல்லாம் போட்டு வதக்கி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணி காயணும். காயறதுக்குள்ள வந்து சொல்லுங்க, உங்க அம்மா வந்து என்ன கத்து கொடுத்தாங்க உங்களுக்கு? முதல்ல உங்க அம்மா கத்து கொடுத்த முதல் கத்து கொடுத்த குழம்புலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டிஃபரெண்டா இருக்குமா? ஆமா, அது வந்து செய்ய முடியாம குழம்புலாம் செய்வாங்க அவங்க. அதெல்லாம் நான் சின்ன பொண்ணா இருக்க சொல்ல எப்படி கத்துக்க முடியும்? அதனால நீங்க கத்துக்கல. உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? எனக்கு சொல்லி கொடுத்தது என் மாமியார் வீட்டுல. அம்மா சொல்லி கொடுத்தது ஞாபகம் இல்ல. சரி, மாமியார் வீட்டுல என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க. மாமியார் வீட்டுல ஃபர்ஸ்ட் சாம்பார் சொல்லி கொடுத்தாங்க. சாம்பார் எப்படி செஞ்சீங்க? கரெக்ட்டா சாப்பிடுறது கரெக்ட்டா இருந்துச்சு? அம்மா கொஞ்சம் உப்பு கொட்டிட்டேன். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் தான் நல்லா செஞ்சேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டீங்க. சரி, முதல்ல பக்கா பண்ண டிஷ் என்னது? மீன் குழம்பு. மீன் குழம்பு தான். இந்த மீனை விடுறது இல்ல நம்ம. சரி, ஓகே. மாமியார் கத்து கொடுத்த மீன் குழம்பு அதோட எப்படி பண்ணணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இது காயறதுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம். மீன் குழம்புக்கு பக்குவம் சொல்லணுமா? ஆமா. எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு புளியை கரைச்சி அதுக்கு திட்டமான தேவையானது போட்டு கூட்டி போட்டுருணும். ஓ, அதாவது புளி வந்து கரெக்டா அளவுக்கு போடணும். போட்டு கூட்டி போட்டுட்டு அது நல்லா கொதிச்ச உடனே சுண்டி குழம்பு இருக்கிற மீனை போட்டு ஒரே கொதியில வச்சு இறக்கிடணும். சரி, ஓகே, அவ்வளவுதான். மீனை கடைசியா போட்டு டப்புன்னு இறக்கிடணும். அது குழம்பு நல்லா சுண்டி வருது பாத்தீங்களா? அப்ப அந்த மீனை போட்டு கொஞ்சம் சுத்தி வச்சுட்டு ஒரே கொதியில இறக்கணும். அப்பதான் அந்த மீன் புடாது. அண்ட் மீனை வந்து மண் சட்டியில சமைச்சாதான் வந்து இதுவா? நீங்க மண் சட்டியில தான் சமைச்சீங்களா? மண் சட்டிலே ஒன்னும் சமைக்கலையே. இப்படிதான் சமைக்கிறீங்க? இப்படிதான். அதுலயே அவங்களோட ருசி வந்து ஹோன் இருக்கும் போல இருக்குது. இது இப்ப காஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? இதை எடுத்து ஓகே அப்படி சுத்துறோம். சுத்தி கீழே கொட்டுறோம். மீன்ல கொட்டுறோம். கருவாட்டுல கொட்டுறோம். அப்படியே அந்த பாத்திரத்தை வைக்கிறோம். சரி, வச்சிடுறோம். கருவாட்டுல வந்து இப்படி பண்றதால என்னன்னா அதுல இருக்கிற உப்பு மண்ணெல்லாம் வந்துரும். இதை அப்படி வச்சுட்டா தாராளமா. ஓகே, சோ அது வந்து கருவாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்துறோம். இதோ ஸ்பூன் இதோ இருக்கு. போதுமா? ஓகே. அண்ட் உங்க ஹஸ்பண்ட் நீங்க சமைச்சு கொடுத்தல அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். சரி, குறிப்பிட்டு ஏதாவது சொல்லுங்க. குறிப்பிட்டு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவருக்கு
நண்டு தித்திப்பு பிடிக்கும். நண்டு தித்திப்பு, நண்டுனா காரமா இருக்கும், அது என்ன தித்திப்பு? நண்டு தித்திப்பு பிடிக்கும். எறா புட்டு பிடிக்கும். சொரா புட்டு பிடிக்கும். ஓகே. இங்க ஆட்டுக்கறியில வந்து சூப்பு, இந்த ஆட்டுக்கால் சூப்பு அது சாப்பிடுவாங்க. இவ்வளோ விஷயங்களை இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இது காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த நண்டு தித்திப்பு அப்படின்னு நீங்க பாருங்க, அதோட ரெசிபி அது எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. அது ரெசிபி எப்படின்னா, அதுக்கு வேணும் தேவையான பண்டங்கள் இருந்தா தான் அது செய்ய முடியும். ஓகே. இது வந்து அதுக்கு வந்து வெங்காயம் வேணும், தக்காளி வேணும், இஞ்சி வேணும், பூண்டு வேணும், தேங்காய் வேணும். எல்லாம் வதக்கி வச்சு அதுக்கப்புறம் அது அரைச்சி மிக்சியில போட்டு அரைச்சி கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த நண்டை கொட்டிடணும். மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஆவி போட்டு வச்சு சொல்ல இதெல்லாம் அரைச்சி ஊற்றி உப்பு காரெல்லாம் சரியா இருக்க பார்த்து பண்ணிட்டு அது நல்லா கொச்சோன்னு இறக்கிடணும். அது சூப்பரா இருக்கும். இவ்வளவுதான், அதாவது சிம்பிள் தான். ஆனா வந்து சீக்கிரம் ஒரு வேலை. ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா குயிக்கா பண்ணி எடுத்துடலாம். ஓகே. சோ இதுதான் நிஜமாவே இந்த நண்டு தித்திப்பு பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. என்னங்க உங்களுக்கு யார் பண்ணி கொடுக்கணும் நண்டு தித்திப்பு? இல்ல அவங்க பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவேளை வந்து சரி நமக்கு சரியா பண்ண வரல, அக்காவோட கடைக்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னா அவங்க கேட்டா நீங்க பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, என்ன காஞ்சிச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுமா? காஞ்சி விட்டது. காஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் போட்டோம். ஓகே. இப்போ கடுகு போடுறோம். வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் கடுகு போடுறோமா? எல்லாமே கடுகு தானே முதல்ல போடுவாங்க, நீங்க என்ன வெந்தயம் தான் போடணும் முதல்ல. கடுகு வந்து பொரிஞ்சிச்சுன்னா கசப்பு கொடுத்துரும். அதனால அது பண்ணக்கூடாது. இதுதான் இது பொன் வரல ஆனோனே. ஓகே. கடுகு போடணும். கடுகு போடுறோம். ஓகே. இப்போ வந்து வெங்காயம் போட்டா ஒண்ணும் ஆகாது, அடங்கிடும். தாராளமா போடுங்க பார்க்கலாம். யா, இனிமே தைரியமா நின்றுக்கலாம். இதை வந்து வதக்குறோம் இல்லையா? ஓகே. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல யார் யாரு? ஹஸ்பண்ட் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. வேற யாரெல்லாம் இருக்காங்க குடும்பத்துல? என் பெரிய பொண்ணு இருக்கா, பேரு மணிமேகலை. ஓகே. அவங்க என்ன பண்றாங்க? அவ கல்யாணம் பண்ணி 2 பசங்க ஃபேமிலியோட இருக்கா. சூப்பர். ரெண்டாவது பையன், அவன் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றான். ஓகே. மருமகளும் ப்ரோக்ராம் தான். சின்னவ வந்து வேலை பார்க்கறாங்க. ஓகே. நல்லா வந்து ஃபுல்லா வந்து இப்ப கட்டியா இருக்கிற அந்த தக்காளி வந்து மசியல் ஆயிடணும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம வதங்க போறோம். ஆமா. ஓகே. அக்கா, நான் வதங்கல, இதான் வதங்க போகுது. ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா வந்து நான் பிரேக் சொல்ல போறேன். ஆனா நான் சொல்ல போறது இல்ல, நீங்க சொல்ல போறீங்க. பிரேக் சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அக்கா, எனக்கு ஒரு பெரிய டவுட். சொல்லுமா. என்ன அப்படின்னா வந்து கருவாடுலயே உப்பு நிறைய இருக்கும் இல்லையா? நம்ம வந்து உப்பு பத்தாதுன்னு இந்த பிரேக் விட்ட கேப்ல இவ்வளவு உப்பு எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன மேட்டர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ வெந்நீர் ஊத்திருக்கேன்ல, கருவாட்டுல போயிடும் உப்பு. எல்லா உப்பு வெளில வந்துரும். எல்லா உப்பும் கக்கிடும். அதுல வெறும் பச்சை தண்ணி ஊத்தினா கழுவினா போயிடும் உப்பு. ஓகே. இப்போ நம்ம காயெல்லாம் உப்பு போட சொல்ல அதை கழுவி போட்டு உப்பு பக்குவமா போடணும். அதான் நம்ம சாதாரணமா எப்படி உப்பு போடுவோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது இல்லையா? ஓகே. இப்போ நான் காய் போட போறேன். ஓகே. அதான் வந்து உருளைக்கிழங்கு அண்ட் ப்ளூ கலர் கத்திரிக்காய். நம்ம வேகலாம் வைக்கல, அப்படியே வெட்டி வச்சிருக்கோம்ல.
அப்படியே வெட்டி வச்சதை அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த புளி, இந்த அக்கா சொன்ன மாதிரி இந்த புளியில தான் பக்குவம் இருக்கு. எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி கரெக்டாக போடணும் இல்லையா? இது எவ்வளோ நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு? சுமாரா உடனே வதங்கிடும். இப்போதான் உப்பு போடுறாங்க. ஓகே, இப்போ உங்க பொண்ணு கடைக்குட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நீங்க சமைச்சதுல என்ன ரொம்ப பிடிக்கும்? அவன் வெறும் கறி, நான்வெஜ் தான். ஓகே, வேற ஏதாவது வந்து இப்போ இந்த இது சாம்பார், ரசம், கீரை, இந்த புளி சுமார் என்ன அளவுல எடுத்துக்கணும் சொல்லுங்களேன்? தேவையான அளவு எடுத்துக்கணும். புளி தேவையான அளவு தான் என்ன? ஒரு கைப்பிடி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வச்சுக்கலாமா? ஒரு தக்காளி அளவு, எலுமிச்சம்பழம் அளவு, அவ்வளவுதான் எடுத்துக்கணும். கருவாடு குழம்புக்கு, மீன் குழம்புக்குலாம் தேவையானது தான் எடுத்துக்கணும். தக்காளி போடுறேன்ல, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும். தக்காளி புளி ரெண்டுமே வந்து நிறைய போட்டோம்னா புளிப்பாயிரும், அதனால இல்லையா? தக்காளி வந்து தேவையான தக்காளி போட்டுக்கணும்னு வச்சுக்கோ, கம்மியா புளி போட்டுக்கணும். ஓகே, புளி கம்மியா போட்டு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஊத்தினா குழம்பு டேஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ தக்காளி அதிகமா போட்டா புளியை கம்மியா போட்டுக்கணும். புளி கம்மியா போட்டுக்கணும். சரியா போட்டா என்னாவும் புளி ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்த புளியை கரைச்சி நம்ம ஊத்த போறோம் இல்லையா? பாவம் அந்த புளி விட்டுருங்க. புளிக்கு மட்டும் வாயிருந்தா அப்படி கத்தும். இந்த அக்கா அப்படி இந்த புளி ஒரு வழி ஆக்கிடுறாங்க. கத்திரிக்காய் நல்லா செவந்து போயிடுச்சு. நல்லா செவந்தாதான் அந்த ப்ளூ கலர்லாம் போய் நல்லா ஒரு மாதிரி சிகப்பு கலர் ஆயிடுது. ஸோ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாதிரி வேற ஏதாவது இதுல சேர்க்கலாமாக்கா? மொச்சக்கட்டை சேர்க்கலாம், முருங்கைக்காய் சேர்க்கலாம், வாழைக்காய் போடலாம், கருணக்கிழங்கு போடலாம். கருவாட்டு குழம்புக்கு 5 தினசு காய் போட்டு வைக்கலாம். ஓகே, அதாவது பாத்திரத்துல வச்சு வச்சுக்க நிறைய வைக்கலாம் குழம்பு. வேணா இதெல்லாம் சேர்த்து போட்டும் வைக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாம் ஓகே, புளியை கரைச்சாச்சு. நம்ம எப்போ ஊற்றணும்? இந்த புளியை ஊற்றுறதுக்கு ஏதாவது வந்து டைமிங் இருக்கா? இந்த டைமில் தான் ஊற்றணுன்ற மாதிரி? ஆமாம். ஓகே, அண்ட் இந்த புளிக்கு நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்குறீங்களா? அது எப்படி? புளி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும்ல. ஓகே, அது எவ்வளோ தண்ணி தேவையான அளவுனா எவ்வளோ எடுத்துக்கலாம்? இது ஃபுல்லாக வரும். ஓகே, தெரிஞ்சு ஒரு பெரிய பவுல் அளவுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? புளியை நல்லா கரைச்சி தண்ணியாகவே நம்ம ஊற்றுறோம். ஆமாம், இதுக்கு தேவையான மிளகாத்தூள். ஓகே, மஞ்சத்தூள், அதாவது புளியை கரைச்சி புளியிலேயே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கரைச்சி அதுக்கப்புறம் மிளகா பொடியும் நிறைய போட்டு கரைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தண்ணியிலேயே? ஓகே, கரைச்சி ஊத்துறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட குழம்பு வந்தாச்சு இல்லையா? வந்தாச்சு. ஸோ இந்த மீன் குழம்பு மாதிரி லாஸ்ட்டாக கருவாடி நம்ம லாஸ்ட்டாக தான் போடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவாடை கழுவிட்டு இருக்காங்க. அதான் இப்போ பண்ணிருக்காங்க. எனக்கு அப்படி தானே அக்கா? இதெல்லாம் ஸ்பெஷலா எப்படி கழுவுறது என்ன இது சொல்லுங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 தண்ணி ஊற்றி கழுவி அதுக்கு மேல்பட்டு நல்லா கருவோட ஒட்டை பிழிஞ்சு குழம்புல போட்டு ஒரு கொதி கொச்சனே இறக்கிடணும். கழுவுறதே ஒரு 3 ப்ராசஸ் இல்லையா? ஆமா, முதல்ல சுட தண்ணி, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பச்சை தண்ணி. அப்பதான் உப்பு இருக்காது குழம்புல கருவோட்ல. ஓகே, அப்புறம் நான் வைக்கிற குழம்பு அப்புறம் எதுனா சொல்லிட்டீங்கன்னா அதனால. ஆமா, முன்ன வாங்கின கருவாடுக்கும் இப்போ வாங்குற அலசின கருவாடுக்கும் எப்படி இருக்கு? கருவாடை வந்து யாரோ ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே,
நம்ம எவ்வளவு வாட்டி வாஷ் பண்ணாலும் அதுல குப்பை வந்துட்டு தான் இருக்குல்ல. அது சதைங்க அது எல்லாம் வந்துடுச்சுல. இந்த சதை ஆகப்பட்டது தண்ணியில எல்லாம் வந்துடுது. ஓகே. சூப்பர். கருவாடை வந்து எப்படி வாஷ் பண்ணோம் அப்படிங்கறத கத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கருவாடை போட போறோமா? ஓகே. கருவாடை போட்டோம்னா வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த கருவாடை குழம்பு முடிஞ்ச மாதிரி தான் இல்லையா? அவ்வளவுதான். அது எவ்வளவு நேரம் ஆகும் வேகறதுக்கு? ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த 10 ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும்ல, அதனால. ஓகே. கருவாடை சீக்கிரமா வந்துடும், உருளைக்கிழங்கு வேகாதுங்கிறதுனால. ஓகே அக்கா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அகைன் நீங்க ஒரு பிரேக் கொடுக்க போறீங்க. உங்க ஸ்டைல்ல கொடுங்க பார்க்கலாம். அக்கா கருவாட்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிரேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு அக்கா பாத்தீங்கன்னா செமையா சமைச்சுன்னு இருக்காங்க. அக்கா சமைக்கிறது மட்டும் இல்லாம வந்து சமைச்சு முடிச்சோன்னா இவ்வளவு கிளீனா இந்த இடத்த நான் பார்த்ததே கிடையாது. அதுக்காகவே உங்களை நான் பாராட்டணும். நீங்க வந்து சூப்பரா வந்து என்ன சொல்றது, சமைக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்தையும் கிளீனா வச்சிருக்கீங்க பாருங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஆனா வந்து இங்க வந்து சமைக்கணும் அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும். என்ன வாங்குனீங்க? குக்கர் வாங்கினேன். குக்கர். பிரீத்தி குக்கர் வாங்குனீங்க. ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா தேவையா இருக்கும்ல. டெய்லி எனக்கு ஒரு கேட்கணும், டெய்லி சமைச்சுன்னு இருக்கீங்களா? அது தொழிலுங்கிறதுனால வேற விஷயம். இருந்தாலும் வந்து சமைச்சிட்டே இருந்தா போர் அடிக்காதா? அது எப்படி போர் அடிக்கும்? வயிறு பசிக்காதா? அதனால வயிறு பசிக்கலன்னா சமைக்க போறது கிடையாது. தூக்கம் வந்தா தூங்குறோம். ஆமா, தூக்கம் வரலன்னா தூங்க போறது கிடையாது. அது மாதிரி இது ஒரு வேலை அப்படிங்கிறீங்க. ஓகே சூப்பர்க்கா. அக்கா இப்போ வந்து நம்ம சிக்கன் மட்டன்லாம் வந்து பிரியாணி தான் இல்ல? ஸோ பிரியாணி, உங்க ஸ்டைல் பிரியாணி எப்படி சமைக்கிறது சொல்லுங்க பாருங்க. எங்க ஸ்டைல் பிரியாணி தானா, பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு தக்காளி தேவையானது. 1 கிலோக்கு 50 அப்படிதான் போடணும். இப்போ நிறைய போட்டா புளிப்பு ஆயிடும். தக்காளி போட்டா அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, பட்டை லவங்கம், ஓகே, ஒரு தேவையான எலுமிச்சம்பழம் பாதி, தயிர், அவ்வளவுதான். இதெல்லாம் வதக்கின்னு அப்ப இந்த கறி அலசி போட்டு உப்பு காரெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அரிசி வடிகட்டி போட்டு விட்டுணும். ஒரு 2 விசில், அந்த 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுட்டு கலரி விட்டு இந்த தயிரும் எலுமிச்சம்பழத்தை ஊற்றி விட்டு மூடிடுவோம். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் பிரியாணி. அதாவது தயிர் எலுமிச்சம்பழத்தை அதிலேயே கொட்டிடுவீங்க? ஆமா, அது பிழிஞ்சு விட்டதான் சோறு நல்லா வேற வேறையா இருக்கும். அதனால அப்படி தனித்தனியா இருக்கிறதுக்காக. சரி ஓகே. நீங்க பேசிக்கலி பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தானக்கா? சென்னை தான். அக்கா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, சமைச்சு முடிச்சாச்சு, நான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்து இதை எப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் போறோம். ஓகேவா? முதல்ல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கருவாட்டு குழம்புக்கா? ஆமா, எண்ணெய் ஊற்றணும். சரி. வெந்தயம் போட்டோம், ஓகே, கடுகு போட்டோம், கறிவேப்பிலை போட்டோம், வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம். அதுக்கு அடுத்தது காய்களை அலசி போட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் நிறைய காரம் போட்டோம். நிறைய காரம் இல்லை, சரியா இருக்கும் காரம். ஓகே. புளிய கரைச்சி தேவையான மிளகாத்தூளும் உப்பும் போட்டு குழம்பு தாளிச்சோம். களி போட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கருவாடை சீக்கிரமா வந்து வெந்துரும். ஆனா வந்து நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கறதுனால நம்ம வச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சாப்பிடுறது தான் பாக்கி. சாப்பிடுவோமா? ஓகே. சூப்பரா சமைச்சு முடிச்சிட்டீங்க. பார்க்கவே வந்து
என்ன சொல்றது, ஆவி பறக்க ரெடியா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம ஜட்ஜு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாரு. இருந்தாலும் வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்கு என்னவா இருக்குன்னு சொல்ல போறேன். ஆனா இந்த வீக் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வந்து சமைக்க போறீங்க. அதே மாதிரி வந்து பயங்கர நான்வெஜ், அம்மா நான்வெஜ் சமைக்க போறீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் டேஸ்ட் பண்றதை விட எனக்கே சஸ்பென்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜ் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும். ஓகேவா, அவர் சாப்பிட்டு பார்த்து அவரே முடிவு எடுக்கட்டும். ஓகே, ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, நீங்க வந்து செமையா சமைக்கிறீங்க. ஓகேவா, அதில் டவுட்டே கிடையாது. நீங்க நம்பர் 1 வரணுங்கிறது என்னோட ஆசை. நம்ம கடவுளை வேண்டிப்போம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இன்னைக்கு இந்த எபிசோட் இப்போ முடியுது. மறுபடியும் நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்ம நான்வெஜ் ஐட்டமோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டாடா சொல்லுங்க. டாடா.